ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஆவாரம்பூ நல்லா காய வச்சுருக்கோம். அலசி கழுவி காய வச்ச ஆவாரம்பூ. நம்ம ஒரு டம்ளர் டீக்கு வந்து இவ்வளோ ஆவாரம்பூ போட்டால் போதுங்க. இங்கே பாருங்கள், கையில் எடுத்தோன்னா 4 பூ தாங்க. அப்படி நல்லா அப்படி ஒரு கசக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சோன்னா மஞ்சள் கலரில் வருங்க அந்த தண்ணி. அதுக்கப்புறம் அதில் நாட்டு சக்கரை போட்டு வேணும்னா வாசனைக்கு ஏலக்காய் போட்டு அப்படியே வடிகட்டி குடிச்சிடலாங்க. சுகர் லெவல் சுத்தமாக குறைஞ்சிருங்க. நான் போன மாதம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு எல்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு தாம்பளத்தட்டு அளவுக்கு பறித்து அலசி காய வச்சு கொடுத்தேன். சுகர் லெவல் குறைஞ்சிச்சு மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், திரும்ப எனக்கு வேணும் அப்படி சொன்னாங்க. திரும்ப அவருக்காக பறித்து அதே மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்க, இப்போ பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ உங்கள் ஊரில் நீங்களுமே ஆவாரமும் நிறைய இடங்களில் சும்மாவே கிடக்குங்க. நல்ல அதாவது எப்படி சொல்கிறது, நிலம் உள்ள பகுதியில் போய் பார்த்திங்கன்னா, அதுவும் முந்திரி உள்ள பகுதியெலாம் போய் பார்த்திங்கன்னா நிறைய ஆவாரம் செடி கொடி இருக்குங்க. போய் அதில் மறக்காமல் அந்த பூவை பறிச்சிருங்க. சுகர் உள்ளவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. உடம்பு வந்து தங்கம் போல் மின்னுங்க. அதை குடிக்க உடம்புல வந்து தானாகவே ஒரு இயற்கையாக ஒரு ஒயிட் வந்து நமக்குள்ளே உருவாகுங்க. அவ்வளோ சத்தான ஒரு பூன்னு சொல்லணும் ஆவாரம்பூ. இதில் வந்து புளிக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த ஆவாரம்பூ பறித்து சாம்பார், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ வந்து சாம்பார் வச்சு போடலாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம். காஞ்ச பூவில் வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. அது வடம் தாளித்து போட்டோம்னா ஹைலைட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி பண்ணி சாப்பிட்ருக்கோம். இந்த ஆவாரம்பூவில் புளிக்குழம்பு, ஆவாரம்பூவில் அல்வா, அப்புறம் ஆவாரம்பூவில் வந்து ஹோம்மேட் பவுடர், நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். தெம்பு, நம்ம நரம்பு, கை கால் மூட்டு இடுப்புக்கு எல்லாமே வந்து பொதுவாகவே சுகர் குறைஞ்சாலே எல்லா வலியும் குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. அதனாலே சுகர்காரங்களுக்காகவே உருவான ஒரு இலைன்னு சொன்னோம்னா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பரிசு தங்க அரளி. இந்த தங்க அரளின்னே சொல்லலாம். தங்க அரளியில் தங்க புஷ்பன்னு கூட சொல்லலாம் நம்ம ஆவாரம்பூவை. மறக்காமல் நீங்களும் உங்கள் ஊரில் கிடச்சா பறித்து பயன்படுத்திக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெய்வேலி தனம் அவேர்னஸ். தேங்க்யூ.